சகல என்னாச்சுங்க? எல்லாம் ஓகே தானே? என்ன சகல நீ சொல்லி எந்த பிளான் சொதப்பிருக்கு? நீ சொன்ன மாதிரியே ரவுடிங்களை செட் பண்ணி அந்த பார்வதி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேசி வச்ச மாதிரி அந்த ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அந்த பார்வதியை வந்து மிரட்டி என்னை பத்தி விசாரிக்கிற மாதிரி ஒரு டூப் விட்டானுங்க. அந்த பார்வதி என்ன காட்டி கொடுக்காம இருந்துச்சுப்பா சகல. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு பணத்தை எடுத்து கொடுத்த. அந்த பார்வதி அப்படியே ஆடி போச்சுப்பா 500 ரூபா கட்ட பார்த்ததுமே. அதுக்கப்புறம் நீ கொடுத்த பணப்பொட்டி அப்படியே கீழே போடுற மாதிரி நான் போட்டேன். அவ்வளவுதான், அவ பிளாட். நான் துபாய்க்கு போறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நானும் துபாய்க்கு போறேன்னு சொல்லுது. நான் ஏன் கூட வந்துட்டியான்னு கேட்டா யோசிக்காம சரின்றுச்சுப்பா. எனக்கு ரோகிணி முகம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போச்சுப்பா. அப்படியே குப்புன்னு வெறுத்துருச்சு. நல்ல வேலை அவ பார்க்கல. இந்த லேடிக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரல? சந்தேகமா சகல? இப்ப மட்டும் துபாய் வேணா வா துருக்கி போலான்னு சொல்லியிருந்தா வா போலான்னு கிளம்பி வந்திருக்குப்பா என் கூட. சரிங்க, நாளைக்கு அவங்க வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டாலே போதுங்க. ஏன் சகல? அந்த பார்வதி பத்தி தான் எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கேப்பா, அது போதாதப்பா? இல்லைங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சியை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது பெருசு இல்லை. எல்லாரும் முன்னாடி மாமாக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூசாம போய் சொன்னாங்களே, அதே இடத்துல வச்சு மாமாக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம நிரூபிக்கணுங்க. அதாங்க சரியா இருக்கும். சகல, இவ்வளவு உயிரை கொடுத்து யோசிச்சு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம். நம்ம உழைப்பும் நம்பிக்கையும் சத்தியமா சொல்ற வீண் போகவே போகாது சகல. எப்படியோங்க, மாமா கலச பூஜையில் உட்காரும்போது அவர் மேல எந்த பழியும் இருக்கக்கூடாது. அது போதுங்க எனக்கு.